ஹலோ டார்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாய்ஸ் எப்பயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், இட்ஸ் அம்மி. நான் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஏன் வீடியோ போடல அப்படின்னு ஒரு கொஷின்னா, நான் கிராஜுவேட் ஆகிட்டேன். ஸோ இப்போ நான் ஒர்க் போகிறேன். ஸோ நியூ கமிட்மெண்ட், நியூ பிளேஸ், நியூ ரொட்டீன், எனக்கு பழக டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரீ ஆகிட்டியா, இனிமேல் வீடியோ போடுவியான்னு கேட்டால் நோ, நான் ஃப்ரீ ஆகலை. ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா இருக்கே, அதை ஆக்டிவ் பண்ணுவோன்றதுக்காக தான் வந்து இப்போ வீடியோ போடுறேன். ஸோ என்னை நம்பாதீங்க, எப்போ ஃப்ரீயாக இருப்பனோ அப்போ வந்து நான் வீடியோ போடுறேன். ஓகே, ரீசன் சொல்லியாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் போடுறோம். ஸோ வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு, ப்ளே டைம்ன்றதுனால எல்லா குட்டீஸும் அண்ட் அங்கே இருக்க ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாருமே வராங்க வெளில. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் கிரவுண்டில் இருக்கீங்க. ஜாஸும் வரா. ஜங்குக்கு பார்த்தது ஓடி போய் ஹக் பண்ணி ஜங்குக்கு உம்மாலாம் கொடுத்துட்டு அவன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானோ அது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்ருக்கா. தென் ஜங்குக் அங்கே இருக்க குட்டீஸ்க்கு, அங்கே இருக்க ஓல்டு பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணிக்க சொல்கிறான். தென் கொஞ்சம் நேரம் கழித்து ஜாஸ் வந்து ஜங்குக்கு அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் உங்கள் கிளினிக்கில் ஒர்க் இருக்கிறதுனால உங்கள் ஒர்க் பார்க்க போயிடுறீங்க. தென் ஒரு 7:30 போல் ஆகுது. உங்களோட கிளினிக்கில் இருக்க வேலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணலான்ட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ட்ரா ஓப்பன் பண்ணும்போது ஜங்குக் ஜாஸ்க்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை நீங்கள் அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடுங்கி வச்சிங்கல்ல, அந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வேறு. ஸோ உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது. தென் நீங்கள் அந்த சாக்லேட்டை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ருசித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் கரெக்டாக கிளினிக்குள்ளே வரான். நீங்கள் சாக்லேட் அப்படியே ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். அவன் அப்படியே சிரிச்சுட்டு டாக்டர் அப்படின்ட்டு கூப்பிட்றான். அப்போது யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினச்சி நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் டக்குன்னு அந்த சாக்லேட்டை பின்னாடி மறைச்சிட்டு, வாங்க ஜங்குக், ஜாஸை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன் டாக்டர், கிளம்ப போகிறேன், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. ஓ, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க, பாய். பாய் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் போயிடுறான். அவன் போயிட்டானான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் எடுத்து சாப்பிட்றீங்க. இவன் பார்த்துருப்பானோ நம்மளை? இல்லை, அவன் பார்க்குறதுக்குள்ளே நம்ம சாக்லேட்டை பின்னாடி வச்சிட்டோமே. பார்த்துருக்க மாட்டான். பார்த்துருந்தாலும் மானம் போயிட்டுருக்கோம். பச்சையாக போய் சொல்லிட்டு கேவலமாக சாப்பிட்டுட்ருக்கேன். அசிங்கமாக இல்லை உனக்கு, சி அப்படின்னு உங்களே திட்டுக்கிறீங்க. தென் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. எப்பவும் போல் ஜாஸ் உங்ககிட்ட தான் வந்து பேசிகிட்ருப்பா. ஸோ நைட்டும் இதே மாதிரி தான் வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கா. தென் கொஞ்ச நேரத்தில் அவளும் ரூமுக்கு போயிடுறா. தென் நீங்களும் தூங்குறதுக்காக உங்கள் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்ணை மூடி படுக்கிறீங்க. ஆனால் உங்களால் தூங்கவே முடியல. ஜங்குக் ஈவினிங் உங்களுக்கு பாட்டு பாடினால அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளை ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே ஷையாகிட்டே எப்படியோ தூங்கிடுறீங்க. அட் ஜேகே சைட் அவன் பேண்டோட சாங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான். அவனோட நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்ட்டு அவன் சொன்ன மாதிரி டுயட் ஒரு பொண்ணு கூட தான் சேர்ந்து பாடுறான். ஸோ அவனும் அந்த பொண்ணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஐ கான்டாக்ட் பண்ணி கெமிஸ்ட்ரிலாம் பில்ட் பண்ணி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேண்ட் மெம்பர் எல்லோரும் சொல்கிறாங்க, சரி நம்ம இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம், வீடியோ எடுத்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கோட வாய்ஸில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் அந்த பொண்ணு கூட ஐ கான்டாக்ட் பண்ணுறது, கெமிஸ்ட்ரியோடு இருக்கிறது எல்லாமே பக்கா. பட் அவன் வாய்ஸில் வந்து இந்த ரொமான்டிக் ஃபீல் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ட்ரை பண்ணுறான். பட் என்ன தான் ட்ரை பண்ணியும் அவனுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் நார்மலாக பாடுற மாதிரி தான் இருக்குது. அந்த ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணி சோல்ஃபுல்லாக அவனால் பாடவே முடியல. ஸோ அவனும் எதோ ட்ரை பண்ணுறான், பட் அவனுக்கு வரவும் இல்லை. தென் அவனோட பேண்ட் மெம்பர் சொல்கிறாங்க, நீ வாய்ஸை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, நீ வீட்டுக்கு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் பாடி பார்க்குறான். சரி பாடினதை கேட்டு பார்ப்போம், ரெக்கார்டும் பண்ணுறான். அப்போது அவனுக்கு ஏதோ மிஸ்ஸிங் அவன் வாய்ஸில். தென் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஈவினிங் உங்ககிட்ட பாடினால இதே பாட்டு தானே பாடினா, அதை யோசித்து பார்க்குறான். அப்போ அவனே அறியாமல் அவன் லிப்ஸில் அழகாக ஒரு ஸ்மைல். அப்படியே சிரிச்சுட்டே உங்களை நினச்சி அப்படியே ரெக்கார்டர் ஆன் பண்ணி பாடுறான். பாடி முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டை கேட்குறா. வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, லிரிக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் அந்த ஃபீல் ஒரு மாதிரி பயங்கரமாக பாடியிருக்கான். தென் முன்னாடி பாடின ரெக்கார்டையும் இப்போ பாடின ரெக்கார்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறான். ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்.
ஸோ அவன் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுறான், கரெக்டாக கம்ப்ளீட்டாக பாடிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஹாப்பினஸோட அழகாக தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே சீக்கிரம் எழுந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ண அவன் பேண்ட் மெம்பர் கூட போயிடுறான். அங்கே போயிட்டு அந்த பொண்ணு கூட பாடுறப்போ அந்த பொண்ணு நீங்களாக இமேஜின் பண்ணிவிட்டு ஐ கான்டாக்ட் பண்ணும்போது உங்களை நினச்சிக்கிட்டு அப்படியே பாடுறான். செம்மையாக பாடிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே செம்மையாக சர்ப்ரைஸ்ட் ஆகிடுறாங்க. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. திரும்ப ப்ராக்டிஸ் செஷனும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் போல் இன்ஸ்டியூட்க்கு வரான். நீங்கள் கிளினிக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவன் வந்ததும் கரெக்டாக கிளினிக் தான் வரான். வந்துட்டு உங்கள் முன்னாடி நிறைய பேக்ஸ் எல்லாம் வைக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு என்னது இது, நீங்கள் தான் ஜியோக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொன்னீங்க, நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் எது எப்போ கொடுக்கணும்னு தெரியல, நீங்களே பார்த்து எப்போ என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ நீங்களும் அந்த கவரில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து அவனுக்கு வந்து சொல்கிறீங்க, இது இப்போ கொடுக்கணும் இது அப்புறம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கடைசியாக அந்த பேக்கில் சாக்லேட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த சாக்லேட்ஸ்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் ஏன் டாக்டர் எதுக்கு முறைக்கிறீங்க? எத்தனை வாட்டி சொல்கிறது ஜாங்கோ, ஜாஸ்க்கு சாக்லேட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு, திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ டாக்டர் சாரி மறந்துட்டேன், நேற்று நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா வேஸ்ட் ஆகாமல், அதே மாதிரி இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க, வர குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து ட்ராவில் வைக்கிறீங்க. தென் ஜங்குக்கும் ஜாஸை பார்க்க போயிடுறான். கிட்ஸோட ப்ளே டைம்ன்றதால அவங்க கூட விளாண்டுட்டு அப்படியே அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் அந்த ட்ராவில் இருக்க சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ரோசி வரா கிளினிக்கு. நீங்கள் சாக்லேட் சாப்பிட்ருக்கதை பார்த்துட்டு, டாக்டர் என்னது இது, குழந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்ன ரோசி இப்படி சொல்லிட்டேன், ஏன் குழந்தைங்க தான் சாக்லேட் சாப்பிட்ணுமா, ஏன் நான்லாம் சாப்பிடக்கூடாதா? உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லலை டாக்டர், எனக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமே, தப்பு இல்லையே அப்படின்னு சிரிக்கிறா. ஸோ நீங்களும் அவளுக்கு சாக்லேட்டை கொடுக்குறீங்க, அவளும் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றா. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜங்குக்கு வந்துட்டு எப்பவும் போல் நான் போயிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஜெக்கி ஏர்லியாக வரான், உங்கள் கூட கிளினிக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஜாஸ்க்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். அதில் மறந்த மாதிரி சாக்லேட்டையும் வாங்கிட்டு வரான். அது அகைன் உங்ககிட்டையும் கொடுக்குறான். நீங்களும் அவன் மறந்து தான் வாங்கிட்டு வரான்னு நினச்சி நீங்களும் வாங்குறீங்க. அவன் மறக்கலாம் இல்லை, உங்களுக்கு அந்த சாக்லேட் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு தான் வாங்கிட்டு வரா. தென் ஜாஸ் பார்க்க போகிறா, அவங்க கூட ப்ளே பண்ணுறா. தென் அங்கே இருக்க குட்டீஸ் ஆன்டிஸ் பாட்டி அவங்க எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஈவினிங் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இப்படியே தான் 2 வீக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த 2 வீக்ஸில் நீங்களும் ஜேக்கும் செம்ம ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்க. அவன் உங்களை டாக்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சு இப்போ உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான். அந்த 2 வீக்ஸில் ஜேகேக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸு, நிறைய ஸ்டுடியோ ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி நிறைய சிங்கிங் காம்படிஷன்லாம் அவனுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ அதுலேயும் பிஸி ஆகிட்டு அவனுக்கு இருக்கிற டைம்லலாம் இங்கே வந்து எங்கே இருக்க ஆர்ஃபனேஜில் எல்லாரையும் பார்த்துட்டு இப்படியே வந்து அவன் டைமை கடத்திட்டே இருக்கான். ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஜேகேவும் ஜாஸும் உட்காந்து கிரவுண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜாஸ் ஜேகேவை பார்த்து, ஜேகே அண்ணா இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட தெரியுமா? என்ன ஜாஸ் வளர்ற, மாறிட்டேனா? அப்படி தானே இருக்கேன். பாடி ஏதாவது வெயிட் போட்டிருக்கா, ஹேர் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஐயோ ஜேகே அண்ணா நான் அது சொல்லலை, பிஹேவியர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நான் நோட் பண்ணேன் ரீசன்ட் டேஸாக. அப்படியா, என்ன சேஞ்சஸ்? நீ வந்து போகிற ஷெட்யூல் சேஞ்சஸா? புரிகிற மாதிரி சொல்லு ஜாஸ். புரிகிற மாதிரி சொல்லிட்டா, நீ முன்னாடியெல்லாம் என்னை பார்க்க வரும்போது ஒரு 2 hours 3 hours அப்படி தான் இருப்பேன். பட் இப்போ 2 வீக்ஸாக என் கூட ஆஃப் அ டே இருக்க தெரியுமா? அப்புறம் உனக்கு பேண்ட் ப்ராக்டிஸ் காம்படிஷன்ஸ் இதுக்கெல்லாம் நீ போகணுன்னா வரவே மாட்டேன் இங்கே சுத்தமாக, அப்படியே நான் மறந்துடுவேன். ஆனால் இப்போது போன வாரம் ஃபுல்லாக உனக்கு அவ்வளோ காம்படிஷன்ஸ் அவ்வளோ கான்செர்ட் இருந்துச்சு, ஆனாலும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, டெய்லியும் வர, டெய்லியும் கூட இருக்க. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இப்படியெல்லாம் இல்லையே, இந்த 2 வீக்ஸாக மட்டும்தான் இப்படியெல்லாம் இருக்கிற. எனக்கு என்னமோ ஜியா சிஸ்டர் வந்ததுலேருந்து தான் நீ இப்படி இருக்கன்னு எனக்கு தோணுது. அவங்க உன்னை திட்டி என்னை பார்க்க வர சொன்னாங்களா, இல்லை நீ என்ன பார்க்குற சாக்கில் அவங்கள பார்க்க வரியா? ஜாஸ் அப்படி கேட்டதும் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு.
எப்படிரா இவ எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இப்போ என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்கிறான். அப்போ ஜாஸ் ஜேகேவை பார்த்து, சரி ஜேகே அண்ணா, எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீ இவ்வளோ நேரம் யோசிக்கும் போது தெரியுது என்னை ஹர்ட் பண்ணாமல் இதென்னா சொல்லணும்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரியும் நீ என்னை பார்க்க வர சாப்பிடல, ஜியா சிஸ்டரை பார்க்க வரேன்னு. இப்படி ஜாஸ் சொன்னதும் ஜேகே இன்னும் திருன்னு முழிக்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவன் இதை முழிச்சிட்டே நிற்கிறான். இந்த சைடு நீங்கள் உங்கள் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சரி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த சைட் ஜாஸ் ஜேகேவை நல்லா டீஸ் பண்ணி கலாச்சிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் ஜேகே அண்ணா, எனக்கு ஜியா சிஸ்டர் வேலை ஒரு கண்ணுன்னு அப்படின்னு சத்தமாக சிரிக்கிறா. அவள் கரெக்டாக அந்த வேர்ட் சொல்லி முடிக்கிறதுக்கும் நீங்கள் அங்கே வரதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குது. உங்களை பார்த்ததும் ஜேகே டக்குன்னு வாயை பொத்திடுறா. நீங்கள் உங்கள் 2 பேர்கிட்டையும் போகிறீங்க. அப்போ ஜேகே ஜாஸோட வாயை பொத்தி இருக்கிறத பார்த்துட்டு, ஹே ஜேகே, ஏன் வாயை க்ளோஸ் பண்ணி வைக்க? அது சாக்லேட் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி கத்திட்டே இருந்தா, அதான் வாயை பொத்திருக்கேன். சாக்லேட்டா? ஜாஸ் அடி பிச்சிருவேன் ஒன்று. நீ சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு உங்கள் அண்ணன்கிட்ட சாக்லேட் கேட்டு நீ டார்ச்சர் பண்ணுற? அப்படியே உங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாலும் நான் நீ சாப்பிட அலோவ் பண்ண மாட்டேன், ஓகேயா? அப்படியே உங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நீ எனக்கு தெரியாமல் சாப்பிட்டாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஓகேயா? உனக்கு ஓகேனா நீ சாப்பிட்டுக்கலாம். அப்போது டக்குன்னு ஜாஸ் ஜேகேயோட ஹேண்டை வாயிலேருந்து எடுத்து விட்டு, ஆஹா நோ 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 ஜியா சிஸ்டர், நான் சாப்பிட மாட்டேன், ப்ராமிஸ். அவள் க்யூட்டாக சொல்கிறத கேட்டுட்டு அவள் சீக்ஸை நீங்கள் பிஞ்ச் பண்ணி, குட் கேர்ள், சரி ஜாஸ் நீ போய் கொஞ்ச நேரம் விளாடு, உங்கள் அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும், ஓகே? ஓகே ஜியா அண்ணி, பாய். ஜங்குக்கு அண்ணா பாய். போகும்போது என்னை பார்த்துட்டு போ, ஓகே பாய் அப்படின்னு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஜேகேவை பார்த்து என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு கண்ணடிச்சிட்டு போகிறா. ஜேகே ஜாஸை பார்த்து, ஏய் பிச்சுட்டோ ஓட்ரி அப்படின்றா. அவளும் ஓடிடுறா. தென் ஜேகே ஜியா கிட்ட, என்ன ஜியா ஏதோ பேசணும்னு சொன்னேன்? ஜேகே அது இங்கே வேணாம், என் கிளினிக் வா அப்படின்னு அவனை கிளினிக் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாஸோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதோ நீங்கள் பெருசாக சொல்ல போகிறீங்கன்ற மாதிரி. அப்போ ஜேகேயோட ஃபேஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, ஹே ஜேகே ரிலாக்ஸ், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மல் திங் தான், பட் இதை கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னது சந்தோஷப்படுற விஷயமா? அப்போ சீக்கிரம் சொல்லு ஜியா. சொல்கிறேன் ஜேகே, பொறுமையாக இரு. ஜாஸோடைய டயாபிட்டிஸ் லெவல் கம்மியாக இருக்குது. அவரோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே ஒரு 6 மந்த் தான். பட் டயாபிட்டிஸ் வந்ததுனால இது 1 இயர் கிட்ட இருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால 3 மந்த்ஸ்லேயே அவளை க்யூர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. என்னால் மெடிசன் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து தான் அவளை க்யூர் பண்ண முடியும். பட் உன்னால் அவளை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு ஜாலியாக அவளுடைய இந்த ஜேர்னியை லிவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இதே மாதிரி நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவள் கூடவே இருந்து அவளை நல்லா பார்த்துக்கோ. அவளும் மற்ற குழந்தைங்க மாதிரி இந்த இடத்துலேருந்து வெளில போய் ஜாலியாக இருப்பாள். ஹே ஜியா, என்ன சொல்கிறோம்? உண்மையாகவே வா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஆமாம் ஜேகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஜாஸ் கிட்ட போய் இதை சொல்கிறேன். ஜேகே ஜேகே போக்காத இரு. அப்போது ஜேகேயும் ஸ்டாப் ஆகி உங்களை டர்ன் பண்ணி, ஏன் ஜியா, ஏன் ஜாஸ் கிட்ட சொல்லக்கூடாது? ஐயோ ஜேகே, இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஜாஸ் கிட்ட என்ன சொன்னோம்? உனக்கு பாதி க்யூர் ஆகிடுச்சுன்னா நீ எப்பவும் போல் சாக்லேட்லாம் சாப்பிட்டு நீ ஜாலியாக இருக்கலான்னு சொன்னோமா இல்லையா? ஆமாம். இப்போ நீ போய் பாதி க்யூர் ஆகிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவள் அகெயின் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிருவா. நம்ம திரும்பவும் 0லேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜேகே. இப்போ நம்ம அவகிட்ட சாக்லேட் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கிறதுக்கு ரீசன் அவள் என்ன தருமான்னுப்பா, நம்ம பல்லு பூச்சி வந்துடும், அதனால தான் இவங்க சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்கன்னு நினச்சிட்ருப்பா. குழந்தைங்க மனசு ரொம்ப சாஃப்ட் ஜேகே. நம்ம அவகிட்ட போயிட்டு நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து பாதி க்யூர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுரும். நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம இதுக்கு மேலேயும் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு. அவளை பொறுத்த வரைக்கும் அது சின்ன விஷயமாகவே இருந்துட்டு போட்டோம். நமக்கு மட்டும்தான் தெரியும் அதோட சீரியஸ்னஸ். அது மெச்சூராக இருக்க நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சால் போதும், குழந்தைக்கு வேண்டாம். புரியும் நினைக்கிற ஜிக்கே உனக்கு? நீ சொல்கிற மெடிக்கல் ரீசன் புரியுதோ இல்லையோ ஜியா,
என்னை விட நீ ஜாஸை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறன்னு நல்லாவே புரியுது. நீங்கள் அதை கேட்டு லைட்டாக சிரிச்சிட்டே, ஹே ஜேகே, அஸ் அ டாக்டராக நான் அவளை கேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். பட் நீ ஒரு அண்ணனா அவளை எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது ஜேகே அதை கேட்டுட்டு, நீ இப்படி சொல்கிற, பட் ஜாஸை பொறுத்த வரைக்கும் நீ தான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்வா. அவள் சும்மாலாம் ஒருத்தரை தூக்கி வச்சு பேச மாட்டா. உண்மையாலே அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜியா. ஜேகே சொல்கிறத கேட்டு உங்கள் ஐஸ் அப்படியே டியர்ஸால் ஃபில் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, எனக்கும் ஜாஸை ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் அடிக்கடி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஜேகே. இந்த ட்ரீட்மெண்ட் முடித்து ஜாஸ் இங்கேருந்து போயிட்டானா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்கள் ஃபீல் பண்ணுறத ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஜாஸை மிஸ் பண்ணலாம், இந்த ஹாஸ்பிட்டலில் ஆள் இருக்குது, நம்மளை மிஸ் பண்ணுறதுக்கெலாம் யாரும் இல்லை, நம்மளை பிடிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்லாங்கில் சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜேகே, என்னது இது? அப்பாடா, ஒரு வழியாக சிரிச்சிட்டியா ஜியா? அப்போ நீங்கள் டக்குன்னு சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, அப்போ நான் சிரிக்கணும் தான் நீ சொன்னியா? ஏய், அப்படி இல்லை ஜியா. உனக்கு நான் எப்படி சொல்கிறது, ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனால் நீ இப்போது ஒரு மாதிரி சடாக இருந்தியா, அதுக்காக இப்போ நீ சிரிக்கணும் சொன்ன, அதுதான் ரீசன்னு கிடையாது அப்படின்னு ரொம்ப திணறான். அப்போது நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டே, ஹே ஜேகே, இட்ஸ் ஓகே, சும்மா விளாட்டுக்கு தான் கேட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, என்னை பிடிக்கிறதோ பிடிக்காததோ. டைம் ஆகிடுச்சு, நீ ஜாஸை பார்த்துட்டு கிளம்பு, ஓகே, பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டேபிளில் அப்படியே உட்காந்து, எதுவுமே ஒர்க் இல்லை, பட் சும்மா உங்களுக்கு ஜேகே அப்படி சொன்னது ஒரு மாதிரி லைட்டாக சேட் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நோட் எடுத்து எழுதுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. ஜேகேவும் ஓகே அப்படின்னு தயங்கி சொல்லிட்டே அப்படியே ரூம் விட்டு வெளில போகிறா. கொஞ்சம் தூரம் போனது அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, அவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாச்சுன்னு. ஸோ அப்படியே பேக் அடிச்சு அகெயின் ரூம்குள்ளே வந்து, ஜியா, என்ன ஜேகே, நான் சிரிக்கணும் தான் நீ சொன்னியான்னு கேட்டல? ஆமாம், அதுக்கு தானே சொன்னேன், வேறு எந்த ரீசனும் இல்லையே. ஐயோ ஜியா, அப்படிலாம் இல்லை, நான் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் நீ சொன்னது வேறு. அப்படி என்ன எதிர்பார்த்தீங்க சார்? அப்படிலாம் இல்லை ஜங்குக், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படி நீ சொல்லுவேன்னு பார்த்த, நீ தான் அதுவும் சொல்லலையே, அதான் நீ சிரிக்கிறதுக்காக சொன்னேன்னு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டேன். அப்போ நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக பார்த்துட்டே, நீ பிளேட்டை மாற்றுறதுலாம் இருக்கட்டும், பட் நீ ஏன் உன்னை பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்குற? நீங்கள் அப்படி ஒன்று குறுன்னு பார்த்து கேட்டதோ ஜேகே ஒரு மாதிரி டீப் சைன் பண்ணிவிட்டு, எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க முடியும் அப்படின்னு உங்கள் ஐஸை பார்த்து சொல்கிறா. அவன் சொன்ன ஆன்சரில் நீங்கள் அப்படியே ஸ்பீச்லெஸ் ஆகிடுறீங்க. அப்போது ஜேகே உங்கள் காதுகிட்ட, ஓய், அப்போ சொன்னதுக்கு சிரிச்ச, இப்போ சிரிக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள் ஜேகேவை பார்த்து, இப்போ மட்டும் என்ன, நான் சிரித்தேன்னு சொன்னால் நீ சிரிக்கணும் தான் சொன்னேன்னு சொல்லுவேன், ஓ ஜேகே அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சை திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் ரியாக்ஷனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே, நீ சிரிக்கணுன்றதுக்காகலாம் சொல்ல, எனக்கு உன்னை பிடிக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்றான். நீங்கள் அவன் ஆன்சரை கேட்டுட்டு ஜேகேவை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான், நீங்கள் அவனை பார்த்து அதை விட பிரைட்டாக சிரிக்கிறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் சைலன்ஸோடு சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகேக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி, எஸ், ஓகே ஓகே, நான் ஒரு ½ வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, ஓகே ஜியா, நாளைக்கு பார்க்கலாம், பாய், நான் ஜாஸை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அவன் போனதும் உங்கள் பிளேஸில் உட்காந்து இப்போ நடந்த எல்லா மூமெண்ட்ஸும் நினச்சி அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த மொமெண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஷையாக, ஹாப்பினஸ் மிக்சடாக, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இதே நல்ல வைபோட அந்த டே உங்களுக்கு அப்படியே எண்ட் ஆகுது. அட் நைட் நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. ஸோ அந்த பால்கனிலேருந்து பார்த்தா அந்த சிட்டியோட பாதி வியூ தெரியும். ஸோ அங்கே உட்காந்துட்டு அப்படியே அந்த இடத்த ரசிச்சுட்டே இருக்கீங்க.
உங்கள் பாடி மட்டும்தான் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்குது. பட் உங்கள் மைண்டு மொத்தமும் மார்னிங் நடந்த இன்சிடெண்ட்டில் இருக்குது. ஜேகே உங்கள் கண்ணை பார்த்து உங்களை பிடிக்கும்னு சொன்னது ஜஸ்ட் பிடிக்கும் தான் சொன்னான். அதுக்கே நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகாமல் அதையே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகுது. வெயிட் வெயிட் வெயிட், அவன் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஆனால் என்ன மாதிரியாக பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கா இல்லை ஃபீலிங்ஸ் லவ் அந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு? நமக்கு ஜேகேவை பிடிக்கும், ஏன்னா எனக்கு ஜேகே மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால் எனக்கு ஜேகேவை பிடிக்கும். பட் அவனுக்கு ஏன் எதனால் என்ன பிடிக்கும்? நம்மளே போய் டைரெக்டாக கேட்டுடலாமா? ஐயோ, கேட்டால் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோனோ. கேட்கலன்னா நமக்கு தெரியாதே. இன்டைரக்டாக கேட்கலாமா? இன்டைரக்டாக எப்படி கேட்குறது? என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாகி அப்படியே படுத்து தூங்குறீங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் கிளினிக் போகிறீங்க, எல்லா பேஷண்ட்ஸும் செக் பண்ணுறீங்க, அவங்க ரிப்போர்ட்ஸை பார்க்குறீங்க. தென் விசிட்டர்ஸோடைய டைமிங்கும் வருது. ஸோ ஜேகே எப்போ வருவான்ற மாதிரி ஆர்வமாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஜேகேவும் வரான். வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாஸ் கிட்ட தான் போகிறான். அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக உங்களை பார்க்க வரான். நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க ஜேகே வந்து உங்களை பார்க்க வரதுக்கு. பட் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபீல். ஜேகே உங்ககிட்ட வர வர உங்களுக்கு ஹார்ட் பீட் அடிக்குது. ஒரு மாதிரி அவனை ஃபேஸ் பண்ணவே உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஷையாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேகே உள்ளே என்டர் ஆனதும் உங்களை பார்த்து ஹாய்னு சொல்கிறான். நீங்கள் அதை கூட கவனிக்காமல் அவனை டாப் டு டோ வரைக்கும் அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கா, என்ன ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கா, என்னெல்லாம் கையில் கொண்டு வந்திருக்கா, லைக் அந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணுறீங்க. தென் ஜேகே ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் டேபிள் கிட்டே இருக்க சேரில் உட்கார்றான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே நர்வஸாக உங்கள் ஹேண்ட் எடுத்து ஹாய் ஜேகே அப்படின்னு வேவ் பண்ணுறீங்க. ஜேகேவும் ஹாய் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிவிட்டு சேரில் உட்காடுறான். அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க. எப்போவுமே ஜேகே வந்து ஈவினிங் டைமில் தான் வருவான் ஜாஸை பார்க்க. இன்றைக்கி மார்னிங்கே வந்திருக்கான். ஸோ நீங்கள் அவன்கிட்ட கேட்குறீங்க, என்ன இன்றைக்கி மார்னிங்கே வந்திருக்க ஜேகே? ஒரு சின்ன வேலை நைட்டு இருக்குது, அதான் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போகலான்னு. அப்படி என்ன வேலை உனக்கு ஜாஸை பார்க்குறத விட்டுட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜேகே சிரிச்சுட்டே அவன் சைட் பேக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறீங்க. அதை ரீட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஓ மை காட் ஜேகே, நாளைக்கு நீ கான்சர்ட் பண்ண போறியா? சொல்லவே இல்லை. ஹே ஜியா, இது ஒன்றும் என்னோட ஓன் கான்சர்ட் கிடையாது. எங்களுக்கு ஒருத்தர் பண்ணுறீங்களான்னு கேட்டார் எங்கள் பேண்ட்கிட்ட. சரி நாங்களும் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி ஓகே ஆச்சு. ஸோ அதான் அவங்க எல்லோரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே, நான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணால் மேபி எல்லோரும் இன்வைட் பண்ணி நான் ரொம்ப ஹாப்பியாக இதை செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஜேகே ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸே கிடையாது, நீயும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி தான், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எங்களுக்கு ஹாப்பி தான். பிகாஸ் நீ அங்கே இருக்க, அதுதான் மேட்டர். எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் இதுக்காக நீ வந்து ட்ரை பண்ணி உனக்கு ஸ்டேஜஸ் கிடைக்காதான்ட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்ப. பட் அவங்களா கூப்பிட்டு உன்னோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி உன்னை கூப்பிடுறாங்க. அப்போ இது ரொம்ப செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் ஜேகே. இது அசால்ட்டாக சொல்கிற. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என் ஃபேமிலி எல்லாருக்கும் அனுப்பி நான் ஒரு பெரிய க்ரௌடே உனக்காக பில்ட் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன். சரி இட்ஸ் ஓகே, நீ கான்சர்ட் பண்ணுற பிளேஸோட லொக்கேஷன் அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் டைமிங் எல்லாமே எனக்கு வந்து இப்போ நீ வாட்ஸ்அப் பண்ண. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா குரூப்லேயும் போட்டு நான் உனக்கு வந்து ஆடியன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு கடை உங்கள் மொபைல் எடுத்து ஜேகே கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் இப்படி திருன்னு வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறத ஜேகே வந்து அட்மையர் பண்ணுறான். லைக் அவனுக்கு வந்து இந்த விஷயம் பெருசு தான், பட் உங்ககிட்ட சொல்லும்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அதே மாதிரி அவனுக்கு பெருசான ஒரு விஷயத்த அதே லெவலுக்கு எடுத்து நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கல்ல, அதை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். சே என்ன மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் இங்கே குரூப்பில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறது ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஜேகே கிட்ட மொபைல் கொடுத்துட்டு, ஓகே ஜேகே என்னால் முடிஞ்ச எல்லா குரூப்புக்கும் நான் ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு என் பேர் சொல்லி க்ரௌட் வந்துச்சுன்னா நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும், ஓகேயா? என்னை டின்னர் கூட்டிகிட்டு போ, லன்ச் எதனா ஒன்று
பட் நீ தான் ட்ரீட் கொடுக்கணும். ஓகே டீல் அப்படின்ட்டு ஹேண்ட் நீட்டுறீங்க. அப்போது ஜேகே உங்கள் ஹேண்டை தட்டி விட்டுட்டு, என்ன நாளைக்கு நீ பார்த்துட்டேன்னு சொல்கிற, அப்போ நாளைக்கு நீ வரமாட்டியா? ஜேகே நாளைக்கு வீக்கெண்ட், நாளைக்கு எல்லா பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்டையும் நான் சப்மிட் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது, டைட் ஷெட்யூல் ஜேகே, அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். அப்போது ஜேகே ஒரு மாதிரி கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு, அதுக்கு நீ வர முடியாதுன்னே சொல்லியிருக்கலாம், அதை சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தியா? ஏய் ஜேகே கூல், நான் அதுக்காக பண்ணல, நீ சடனாக பிளான் பண்ணியே என் சைட்லேருந்து கொஞ்சம் க்ரௌட் கொடுக்கலான்னு தான் நான் பண்ணேன், நான் சமாளிக்கலாம் பண்ணல ஜேகே, டு பி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி கூல் டவுன் ஆகிட்டு, சரி அப்போ நீ வரமாட்ட கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான், வரமாட்டேன். ஓகே, இது லைவ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, லைவ்யாச்சும் கரெக்டாக பாரு, ஓகேயா? யா ஷோர் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். கோவம் இல்லைல்ல ஜேகே? கோவம் இருக்குதா, பட் உனக்கு ஷெட்யூல் ஃப்ரீயாலே நான் கோவப்பட்டு என்ன பண்ணுறது? அண்ட் எனக்கு தெரியும் வீக்கெண்ட் ஆனால் நீ ரொம்ப டயர்டாக பிஸியாக இருப்ப, அதை நேரில் பார்த்ததுனால தான் இப்போ எதுவும் சொல்லாமல் போகிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் என் கான்செர்ட் வந்து பாரு. எனிவேஸ் மறக்காமல் என் லைவை பார்த்துரு. ஓகே ஜேகே, ஷியோர், நான் பார்த்துடுறேன். சரிஜியா, எனக்கும் டைம் ஆகுது, இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய் பாய் ஜேகே, டேக் கேர் யூ டு ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். நீங்கள் அவன் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கேட் கிட்டே போகும்போது தான் நீங்கள் ஜேகே கிட்டே ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க. ஸோ அது அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் டேபிள் மேலேருந்து எழுந்து ஜேகே 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 நில்லு 1 செகண்ட் அப்படின்றீங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் கேட்டுட்டு ஜேகே திரும்பி பார்க்குறான். ஸோ நீங்கள் டக்குன்னு உங்கள் கிளினிக்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே கன்ஃபியூஸ்டாக நீங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு நிற்கிறான், என்ன சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி மூச்சு வாங்கிட்டே, ஜேகே பேசிகிட்டே இருந்ததில் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறல? ஆமாம், என்ன ஆல் தி பெஸ்ட் சொல்ல போறியா? சிச்சி, அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல், எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணுறவேன்னு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் டைம் இருந்தால் கிளினிக்கு வா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், மறந்துடாத. நாளைக்கு முடியலனாலும் நாளான்னைக்கு கிளினிக் வரும்போது ஞாபகப்படுத்து, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஓகே? ஓகே, ஞாபகப்படுத்துகிறேன். அவ்வளோதான் ஜேகே, பார்த்து போயிட்டு வா. பாய் பாய். இது நீ டெக்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாமே. இப்போ நீங்கள் இருந்து போய் உன் ப்ராக்டிஸ் டைமில் ஃபோன் எடுத்து பார்க்க மாட்டேன், நான் டெக்ஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, அதான் நேரில் சொல்கிறேன், மறந்துடாத. ஓகே? டுமாரோ நைட், அப்படி இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங், ஓகேயா? மறந்துடாத. நீ மறந்துட்டேன்னா அப்புறம் நானும் மறந்துடுவேன். எனக்கு ஒரு 2 நாள் தான் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சு எனக்கு ஞாபகப்படுத்து. ஓகே, டேக் கேர், பாய். பேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுறீங்க. ஜேகேவும் நீங்கள் பண்ணுறதை பார்த்து சிரிச்சுட்டே அவனும் கிளம்பிடுறான். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கும் வந்துடுது. ஸோ நீங்கள் அந்த ஒர்க் பார்த்துட்டே இருக்கீங்க. லன்ச் டைம் வருது. ஸோ லன்ச் டைமில் சாப்பிடும்போது ஜேகே ஞாபகம் வருது. ஸோ அவன் ப்ராக்டிஸ்னு போனானே, சாப்பிட்டான், என்ன பண்ணுறானான்னு உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுற ஜேகே, சாப்பிட்டியா, ப்ராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அங்கேருந்து ரிப்ளை வருது ஜேகே கிட்டேருந்து, எஸ் இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டோம், இப்போ தான் வந்து ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஓகே குட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த சேட்டை வந்து எண்ட் பண்ணுறீங்க. தென் நைட் ஆகுது. நைட்டும் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ஜாஸ் பற்றிலாம் அப்டேட் கொடுக்குறீங்க. அந்த சைட் மெசேஜ் வந்து சீனுன்னு காட்டுது, பட் ரிப்ளையே இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே விட்டுறீங்க, சரி ஜேகே பிஸியாக இருக்கான் அப்படின்ட்டு. தென் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, அதுவும் சீன்னு காட்டுது, பட் ரிப்ளை இல்லை. உங்களுக்கு கோவம் வரல, பிகாஸ் யூ நோ ஹீ இஸ் பிஸி. ஸோ அப்படியே விட்டுடுறீங்க. அண்ட் மார்னிங் நீங்கள் வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ட்டு அதே மாதிரி சேம் கொஷின் கேட்குறீங்க. என்ன தான் அங்கேருந்து ரிப்ளை வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், பட் உங்களோட கேரை நீங்கள் காட்டிகிட்டே தான் இருக்கீங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி பயம் வருது, என்னாச்சோ ஏதாச்சோன்னு. பட் அட் த சேம் டைம் ஹீ இஸ் பிஸி, அதனால் மட்டும்தான் அவர் ரிப்ளை பண்ணல, மற்றபடி இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசை தேத்திக்கிறீங்க. ஒரு ஈவினிங் போல் ஜேகேயோட பேண்ட் இருக்குல்ல, அந்த பேஜ்லேருந்து ஒரு ஸ்டோரி போடுறாங்க, இந்த மாதிரி கான்செர்ட்கான திங்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டோரியில் இருக்க வீடியோவை பார்த்ததும் தான் நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகுறீங்க.
பிகாஸ் அதில் ஜேகே இருக்கான். ஸோ அவனை நீங்கள் நேற்று மார்னிங்லேருந்து பார்க்கல. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் ஹாப்பியாக அவனோட கோ ஆர்டிஸ்ட் கூட ஜாலியாக இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணதும் நீங்கள் அப்படியே நிம்மதியாக ஆக்கிடுறீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கையும் கன்டினியூ பண்ணிடுறீங்க. அட் ஜேகே சைட், ஜேகே கான்சர்ட்க்கு ரெடி ஆகிட்டுருக்கான். தென் ரெடி ஆகிட்டு அவங்க பேண்ட் மெம்பர்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கான். அப்போது அங்கே ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் இன்வைட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது நிறைய பேர் வந்து உங்கள் பேர் சொல்லி தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே இதை நோட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப வந்து ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா இவன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்னு பார்த்து உண்மையாலே ஒரு க்ரௌடையும் கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் அப்படியே ஒரு பக்கம் யோசிக்கிறான், இவளை எப்படியாவது வந்து ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி அவளை வந்து டின்னர் டேட் கூட்டிகிட்டு போகணும். அண்ட் அவள் ஏதோ சொல்லணும்னு சொன்னாலே அதையும் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ப்ரிப்பேராக இருக்கான். அதை மறந்துடக்கூடாதுன்னு லூப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கான். தென் அவனோட கான்சர்ட் டைமிங்கும் வந்துருச்சு. அட் யோர் சைட் நைட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுடைய லேப்டாப்பை வந்து இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ணி பக்காவாக வச்சுட்டு கான்சர்ட்க்கு 30 minutes பிஃபோரே வந்து உட்காந்துடுறீங்க, பார்த்தே ஆகணுன்ற மாதிரி. தென் ஜாஸு, அவளுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய கோவர்க்கர் ரோசி எல்லாருமே வந்து உங்கள் ரூமில் தான் உட்காந்து கான்சர்ட்டை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கான்சர்ட்டும் தொடங்குது. ஜேகேவும் பாட ஆரம்பிக்கிறா. எல்லோரும் செம்மையாக கத்தி வைப் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி வேறு லெவல் வைப்பாக இருக்குது அந்த கான்சர்ட்டே. அங்கே இருக்க ஆடியன்ஸும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமே லைவில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ஜேகே வந்து ஒரு அவ்வளோ க்ரௌட் முன்னாடி ஒரு ஷைனிங் ஸ்டார் மாதிரி நின்று பாடிட்டுருக்கா. அவங்க எல்லோரும் வந்து அவனை வந்து ரசித்து கத்தி அவ்வளோ சேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே கான்சர்ட் போய்கிட்டே இருக்குது. நடுவில் வந்து ஒரு மாதிரி கான்சர்ட் வந்து லேக் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, ஓகே லேப்டாப் தான் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போயும் லேக் ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் இப்படியே வந்து ஸ்லாஷாக ஓடிட்டே இருக்குது. அப்போ சடனாக மொத்தமாக பிளாக் ஆகிடுது ஸ்க்ரீன். அண்ட் லைவ் வந்து கட் ஆகிடுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லா பீப்புளுக்குமே கட் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எல்லார் ஃபோனையும் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் ஜேகேயோடைய பேண்ட் பேஜ்லேருந்து ஒரு ஸ்டோரி அதை பார்க்குறீங்க. அந்த ஸ்டோரியில் என்ன போட்டிருக்குன்னா, டியூ டு அன்எக்ஸ்பெக்டட் rain we are unfortunately pausing the concert midway for everyone's safety அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டோரியை பார்த்ததும் உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக ஜேகே மேலே தான் இருக்குது. இப்போ ஜேகே எப்படி ஃபீல் பண்ணுறான், பாதியிலே கான்சர்ட் நின்று போச்சுன்னு வரிடாக இருக்கானா, ஓகேவாக இருக்கானா, எப்படி இருக்கான்ற மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து அவனை பற்றி யோசிக்கிறீங்க. கால் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இங்கே ஒரு மாதிரி நீங்கள் வரிடாக இருக்கீங்க. ஓகேடா, இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இது ஒரு மினி சீரீஸ், இன்னும் ஒரு எபிசோட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் எண்ட் ஆகிடும். ஓகேயா? அண்டில் தென் டேக் கேர், பை பாய், அன்யோன்.